ஹலோ எவ்ரிவன், வெரி வெரி குட் மார்னிங். நான் உங்கள் தனபால் பேசுகிறேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு சிலர் ஒரு சிலர்கிட்ட உரையாடும் பொழுது, நீங்கள் ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் ஐ எம் 23 இயர்ஸ் ஓல்டு, ஐ எம் 40 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் மட்டும் விதிவிலக்கா ஐ எம் 40 இயர்ஸ் யங், ஐ எம் 35 இயர்ஸ் யங். அப்போ இந்த ஓல்டுன்றது நம்ம ஓல்டுன்னு சொல்லும்போது மனதளவு நம்ம வயதாயிடுச்சு, முதுமையாயிடுச்சு அப்படின்னு நம்மளை சொல்லி ஒரு மென்டலி நம்மளை ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு கொண்டு போகிறோம். ஆனால் யங்குன்னு சொல்லி பாருங்க, அந்த எண்ணம். சரிங்களா? நான் இன்னொரு விஷயம் இதை சொல்ல வரேன். உனக்கு இவ்வளோ வயசு ஆயிடுச்சா, இது வரைக்கும் சிங்கிளா, இனிமேட்டு கல்யாணம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இத்தனை வயசு ஆயிடுச்சா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இனிமேல் நீங்கள் சாதிக்க போகிறீங்களா? தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விதி எதுக்குமே நம்ம சில விஷயத்துக்கு அப்ளிகபிள் ஆகாது. இந்த கேஎஃப்சின்னு சொல்கிறேன், கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன், அவர் எத்தனை வயசில் அவர் பிஸ்னஸில் ஜெயிச்சார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ ஆபிரகாம் நீங்கள் எத்தனை வயசில் அந்த புகழின் உச்சிக்கு ஜனாதிபதி ஆனார் உங்களுக்கு தெரியுங்களா? அது மாதிரி தோல்விகள் ஒவ்வொருமே எல்லாருக்குமே ஒரு பொதுவான இலக்கணம், இலக்கியன்றது கட் ஒரு இதுக்குள்ளே வரம்புக்குள்ளே வராது. ஒரு சிலருக்கு மட்டும் விதிவிலக்கா தாமதமாக இருக்கும், தாமதமாக சில செயல்களும். அதனால் எல்லா விதிகளும் உலகத்துக்கு பொதுவான விதிகள்னு நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம இருக்க முடியாது. ஆனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல், தொந்தரவும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ முடியுன்றது தான் என்னோட கருத்து. இது பொதுவான ரூல்ஸ்ன்றது எல்லா இடத்துக்கும், எல்லா விஷயத்துக்கும், தனிப்பட்ட விஷயங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். தேங்க்யூ எவ்ரிஒன். தேங்க்யூ ஸோ மச்.